ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு கிளிச்ச மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம் ரெண்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சு பூண்டு பல்லை சேர்த்துக்கலாம். பூண்டு பல் சேர்த்துட்டு ஒரு 4 வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கும் போதே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கும்போது நல்லா வெந்துடும். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். அது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மீனை. அந்த மீனை அதுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.